பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய பாதுகாப்புல ஒரு தேவ பிள்ளை நிலைத்திருப்பதற்கு எது மிக மிக தேவை அப்படின்னா பரிசுத்தம். பரிசுத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரி ஆனாரே தவிர பாவத்துக்கு பாதுகாப்பாக மாட்டார். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். இயேசு பாவத்துக்கு பரிகாரி. பாவத்துக்கு யாரு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. ஆமென். அவர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர். அவ அழைக்கப்பட்டவர்களில் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் உவமையை சொல்லுவார் பாருங்க. ஒரு பன்றியை என்னதான் நீ குளிப்பாட்டி வச்சாலும் அது திருப்பி எங்கதான் போகும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சேர்ல தான் போகும். ஆண்டவர் காணாமல் போன பன்றியை தேடி வந்தாரா, ஆடை தேடி வந்தாரா? ஆண்டவர் யாரை தேடினார்? ஆடை தேடினார். பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட எங்க போக பெர்மிஷன் கேட்டுச்சு? பன்றிகளுக்குள்ளே. ஏன்னா பிசாசுக்கு எது எது தேவை? பன்றிகள் தேவை. ஆண்டவருக்கு எது தேவை? ஆடுகள் தேவை. ஏன்னா பன்றி தான் எங்க போகும்? திரும்ப சேர்ல போகும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிசாசு தேவை. பிசாசுக்கு இப்படிப்பட்டவங்க தான் தேவை. பெஸ்ட் பிளேஸ். பன்றிகளுக்குள்ள போனதான் பிசாசுக்கு தூக்கம் வரும். பிசாசுகள் கேட்டுக்கலாம், எங்களை ஆடுகளுக்குள்ள விடுங்க. இல்ல, பன்றிகளுக்குள்ள. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனால் காக்கப்படுகிறார்கள் மகிமைக்கென்று. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனால் பரிசுத்த தேவன் நம்மை எப்படி பரிசுத்தமாக்கினார்? ஒன்று, இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. யார் ஒருத்தங்க இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. இரத்தத்தினால். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவருடைய நாமத்தினாலே. எனவேதான் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல ஒருத்தங்க விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை இடுகிறான் தெரியுமா, அவன் ரட்சிப்பை பெறுகிறான். அந்த ரட்சிப்பு பூரணமாகிறது அவரோடு உடன்படிக்கை செய்கிறதுல. இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த சத்தியத்தை சொல்லும்படி ஏவப்படுகிறேன். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாதவர்கள், அதாவது கிறிஸ்துவை அறிந்தும் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாதவர்கள் பரலோகத்தின் பார்வையிலே போலி கிறிஸ்தவர்கள். ஆமென். ஒரே ஒரு ஆமென் வருது. ஞானஸ்நான உடன்படிக்கை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனோ, இப்ப விசுவாசத்துக்குள்ள ஒருத்தன் வந்தாலே அவன் அடுத்து எந்த ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம். பவுலுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், எல்லாமே தெரியும், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனா இயேசுவுக்குள்ள வந்ததும்
அவன் பார்வை அடைந்ததும் முதல் செஞ்சது என்ன நினைக்கிறீங்க? போய் ஞான ஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க பல வருட கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சபைக்கு நிறைய காசு கொடுக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நிறைய சபைகளை கட்டி கொடுக்கிறவங்களா இருக்கலாம், ஆமென், அல்லது தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் செவியை விலக்கி இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் பரலோகத்தின் பார்வையில அவர்கள் போலி கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து இல்லாதவர்கள்.